கைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் அன்பான தேவன், அற்புதமான தேவன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுமே பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுமே பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். மனதுருக்கும் உழையவரே மன்னிப்பதும் வல்லவர், மனதுருக்கும் உடையவரே மன்னிப்பதும் வல்லவர். நினைவாய் இருக்கின்றார் ஓடிவயன் மகனே, நினைவாய் இருக்கின்றார் ஓடிவயன் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுவதற்காக நீர் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள, உம்முடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அடியனை மறைங்க, ஒரு மன ஆவியை கொடுங்க, வார்த்தையை உற்சாகமாய் கேட்கக்கூடிய ஆண்டவரே மனநிலையை எங்களுக்கு தாரு சுவாமி. கேட்ட சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதிலே விட்டுவிடாதபடி ஆண்டவரே அதை இருதயத்திற்குள் உள்வாக்கி அதன்படி நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான
பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை முகமுகமாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியினாலே கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக ஆண்டவருக்கு நன்றி செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாய் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபை சபைமணியும் பொறுப்பாளர்கள், வாத்திய கருவி வாசிக்கிறவர்கள், பாடல் பாடுகிறவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த இடத்துல இந்த சபையை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமாய் நாங்கள் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அட்டவணையின கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு, பற்றுறுதியிலும் செயல்களிலும் ஒற்றுமை. அதாவது யூனிட்டி இன் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்து அந்த தலைப்பின் அடிப்படையில நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பற்றுறுதி, எந்த பற்றுறுதியில நாம் ஆண்டவருக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு கேள்வி. நாம் எந்த பற்றுறுதியில நாம் ஆண்டவருடைய மக்களாக, ஆண்டவருடைய ஜனமாக, நாம் அவருடைய சமூகத்துல அவரை நாம் இறுக பற்றி இருக்கிறோம் என்கிற அந்த அடிப்படையிலான கேள்விக்கான பதிலை நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அதற்கு ஆதாரமாக நமக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம். 14-15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். தெளிவான ஒரு விசேஷத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இப்ப நாம் எல்லாரும் ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறோம். நான் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்ப நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டா, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா என்று நான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்வீங்க? நேசிக்கிறோம் என்று சொல்வீர்கள் இல்லையா? நாங்க நேசிக்கிறோங்க. ஆண்டவர் எங்களுக்கு தெய்வம், ஆண்டவர் எங்களுக்கு கடவுள், ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாம் என்று நீங்கள் எல்லாரும் நிச்சயமாய் சொல்லுவீர்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷத்தை அறிவிக்கிறார். என்ன விசேஷத்தை அறிவிக்கிறார் என்றால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீர்கள் என்று கேட்கிறார். நாம் அதை எப்படி வெளிப்படுத்துவோம் என்றால், அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதனாலே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவர்களா? நீங்க என்ன சொன்னீங்க? நேசிக்கிறோம் என்று சொன்னீர்கள். ஆனால் ஆண்டவர் மற்றொரு கேள்வியை உங்கள் முன்பாக வைக்கிறார். என்ன கேள்வியை வைக்கிறார் என்றால், நீங்கள் என்னை நேசிக்கிறது உண்டானால், நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை நேசிக்கிறது உண்டானால், நீங்கள் என் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் என்னுடைய பிரமாணங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா
என்று கேட்கிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? கீழ்ப்படுகிறீங்களா? நான் கேட்ட கேள்வி புரியுதா? நான் என்ன கேட்டேன்? நீங்க என்ன சொன்னீங்க? எந்த கற்பனை கீழ்ப்படுகிறீங்க? எந்த கற்பனைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்க? என்னங்க இப்படி இருக்கீங்க? என்னமா கீழ்ப்படுகிறீங்களா? கரெக்டா? சரி, கரெக்ட். இப்ப வாசிங்க மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிங்க. ஆகையால் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனிடத்தில் குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாக பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இதுக்கு என்னங்க பொருள்? இதுக்கு என்ன பொருள்? அப்படிதான் செய்றீங்களா? என்ன பதில காணோம்? இவ்வளவு நேரம் கரெக்டா பதில் சொல்லிருந்தீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நீங்க, நான் கற்பனை கீழ்ப்படுகிறேன் நீங்க, அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன் நீங்க. இதுக்கு என்ன பதில்? என்ன பதில்? ஒப்பந்தம் பண்ணிட்டீங்களா? பண்ணாம இங்க வந்து உட்கார்ந்துக்கிறீங்க. கர்த்தர் உங்க வார்த்தை கேட்பாரா? உன் ஜபத்தை கேட்பாரா? உன் ஆசீர்வதிப்பாரா? நீ பெருகுன்னு சொல்லுவாரா? நீ சமாதானமா போன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டாரு. இது தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்ச எப்படி உட்காந்துக்கிறீங்க? இது நியாயமா? தர்மமா? இது சத்தியமா? தயவு செய்து பிரியமானவர்களே, தயவு செய்து வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். வருகை சமீபம். ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வரப்போகிறார். வெகு விரைவில் வரப்போகிறார். நம்மை நியாயத்திற்கு வரப்போகிறார். அப்பொழுது நான் என்ன பதில் சொல்ல காத்திருக்கிறேன்? வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. என்னங்க சொல்றாரு? எதை பரிசுத்தமா காக்க சொல்றாரு? ஆவி, ஆத்மா, சரீரம். நீங்க எதை பரிசுத்தம் பண்ணி நீங்க வந்து உட்கார்ந்துக்கிறீங்க? சரீரத்தை பரிசுத்தம் பண்ணி வந்து உட்கார்ந்துக்கிறீங்க. ஆவிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆத்மா எங்க இருக்கு? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆத்மா எங்க இருக்குன்னு தெரியுமா? ஆவி எங்க இருக்குன்னு தெரியுமா? அதை எப்படி பரிசுத்தம் பண்ணணும்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சிந்திச்சதுண்டா? அதே நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல இருக்கிற வசனத்தை தான் நம்ம வாசிச்சோம். நீங்க கையில வச்சிருக்கிற வசனத்தை தான் நாம வாசிச்சோம். நீங்க என்ன பண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க? உங்க ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தினீங்களா? உங்க ஆத்மாவை, உங்கள் சொந்த ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தியதுண்டா? இல்ல. எனக்கு அதை பத்தின சிந்தனையே கிடையாது.
எனக்கு அதை பத்தின சிந்தையே இல்லை. அப்போ எதற்காக நான் ஆலயத்திற்கு வருகிறேன்? நீங்கள் எவ்வளவு பழமையான ஆலயம், நீங்க எவ்வளவு பழமையானவர்கள், எத்தனை தலைமுறை நீங்கள் கிறிஸ்தவர்கள்? நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன், நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்கள்? 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறை, 3 4 தலைமுறைன்றாங்க. 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள், வழி வழியாக 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆத்மா ஒன்று இருக்கிறது, அதை குறித்த அறிவு இருக்கிறதா, அதை குறித்த ஞானம் இருக்கிறதா, அதை நான் எப்படி சுத்திகரிக்க வேண்டும் தெரியுமா? ஆவி என்று ஒன்று இருக்கிறது, அதை நான் எப்படி சுத்திகரிக்க வேண்டும்? ஆண்டவர் இதை 3ஐயும் குறித்து தான் பேசுகிறார். ஆண்டவர் இந்த 3ஐ குறித்து நமக்கு ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நானோ அதை பற்றின புரிதல் இல்லாமல், அதை பற்றின அறிவு இல்லாமல், அதை குறித்த விசாரிப்பு இல்லாமல், யோசனை இல்லாமல், நானும் வருவேன், நானும் போவேன், என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று நான் வாழ்வேன் என்று சொன்னால், ஆண்டவர் வருகையிலே நீங்கள் அனைவரும் தள்ளப்படுவீர்கள், அனைவரும் தள்ளப்படுவீர்கள். உங்களிடத்துல பதிலே கிடையாது, உங்களிடத்துல பதிலே இல்லை. எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறீங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் ஒருத்தரும் சொல்ல முடியாது. காரணம், பிரத்யட்சமான சாட்சிகள் இருக்கிறது. வரும்போதே பார்த்துட்டோம், வரும்போதே பார்த்துட்டோம். செய்யலாமா? செய்யலாமா? எவ்வளவு பெரிய தவறை நீங்கள் உங்கள் கிராமத்தில் செய்து தேவனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று வாய்க்கூசாமல் சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாசியுங்கள் 21, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை அவனை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருப்பான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு வெளிப்படுத்துவேன். என்ன தெளிவான வார்த்தை, என்ன தெளிவான வார்த்தை! வாசித்ததுண்டா? நீங்க இதை குறித்து சிந்தித்ததுண்டா? 23ஆவது வசனத்தை வாசி. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தான் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். போதுமா? போதுமா? நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், இயேசுவை பின்பற்றுகிறவன், ஆண்டவர் என்னோடு வாசம் பண்ணுவார், என்னோடு வாசம் பண்ணுகிறார், நான் கூப்பிட்டா எனக்கு கேட்பாரு. கேட்பாரா? கேட்கவே மாட்டார், கேட்கவே மாட்டார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, மிக மிக ஆபத்து, மிக மிக ஆபத்து. இந்த கிராமத்துல எவ்வளவு ஜனம் இருப்பீங்க? மொத்த ஜனம் எத்தனை குடும்பங்கள்? எத்தனை குடும்பங்க? 100. 100 × 5 எவ்வளவு? 500. எவ்வளவு பேர் உட்கார்ந்துக்கிறீங்க? நியாயமா? நியாயமா? எப்படி ஆசீர்வதிப்பாரு? எப்படி ஆசீர்வதிப்பார்?
ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை? நான் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவரை போய் சந்திக்க வேண்டும், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். ஏன் அந்த உணர்வு ஒருவருக்கும் இல்லை? ஏன் இல்லை? குறைஞ்சபட்சம் 500 பேர், குறைஞ்சபட்சம். நிச்சயமா அதோட கூடமா தான் இருக்கும். அந்த குறைந்தபட்ச 500 பேர் எங்கே? இல்லை. அப்போ ஆண்டவர் வருத்தப்படுவாரா, வேதனைப்படுவாரா, இல்ல உங்க மீது பிரியமா இருப்பாரா? சொல்லுங்க. வருத்தப்படுவார். அப்போ வருத்தத்தோடு அவர் வருத்தத்தில் இருப்பார். நான் அவருக்கு இங்க வந்து என்ன பண்ணுவேன்? தோத்திர பாட்டு பாடுவேன். ஆண் இயேசு ராஜா வந்திருக்கிறான். பாடலாமா? பொருந்துமா? பொருந்துமா? அவர் வரல, அவர் வரல. அவர் உன்னை காண வரவில்லை, உன்னை காண வரவில்லை. நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறாய், நீ தள்ளப்பட்டிருக்கிறாய். அன்னைக்கு ஆதியாகமம் ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க? சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2. யார் யாரு? காயினும் ஆபேல், இல்லையா? அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஆபேலை கொலை செஞ்சவன் யாரு? காயின். காயினை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இப்போ உங்க குடும்பத்தின் மக்களை பத்தி உங்களிடத்துல கேட்கிறார். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எங்கே? கேட்பாரா? கண்டிப்பா கேட்பார். ஆண்டவர் காயின் வந்து நிக்கிறான், அவங்கிட்ட அவர் பேசல, அவனை பத்தி விசாரிக்கல. நீ எப்படிப்பா இருக்கிற, நீ சௌகரியமா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா கேட்கல. அவர் யாரை பத்தி கேட்கிறாரு? ஆமா, ஆபேல். அவன் இல்ல அங்க, அவங்க இல்ல, இல்லாத ஒருவனை குறித்துதான் அவர் வருத்தப்படுறார். அவர் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? ரைட்டா? அப்போ ஆபேல் காயின் சொல்றா. வாசிங்க அந்த வசனத்தை. சொல்றாரா? சொல்றாரா? சொல்றார். பாத்தீங்களா? கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை உங்களிடத்திலும் பேசுவார். இந்த வார்த்தைகளை உங்களிடத்திலும் பேசுவார். உங்களிடத்திலும் இப்படித்தான் பேசுவார். சரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். நான் இன்னைக்கு நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். ஆனா எவ்வளவு நேரம் நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு பொறுமை உங்களிடத்தில் இருக்கும் என்பதும் எனக்கு தெரியாது. நீங்க ஒருவேளை உற்சாகமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நீங்கள், அது வந்து எப்படி தெரியுமா? இப்ப அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். நான் எந்த சபைக்கு போனாலும் 2 காரியங்களை சபை மக்களுக்கு நான் சொல்வேன். ரைட்டா? நல்லா கவனிக்கிறீங்களா? 2 காரியம். நம்பர் 1, முதல்ல சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நேரத்தை பார்க்காதீங்க. இது உங்களுக்கு ஆபத்தா இல்ல ஓகேவான்னு எனக்கு தெரியல, அது அப்புறம். 2வது காரியம் என்ன கேட்பேன் அப்படின்னா, நான் வெறுமனே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல 4 வசனத்தை சொல்லிட்டு தெரிஞ்ச செய்தியை சொல்லிட்டு நான் போக மாட்டேன். மாறாக நான் கேள்வி கேட்பேன். நீங்க என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். நீங்க எப்படி எனக்கு தெரியாது. பொதுவா கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
பயம். வெரி குட். எதுக்கு பயம்? தப்பாயிடுமோன்னு பயம். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க எதை சொன்னாலும், நல்லா கவனிங்க, நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ரைட்டா? நான் இப்ப ஒரு கேள்வி கேட்பேன், வேற எதுவும் கேட்க மாட்டேன், வசனத்துல இருந்து தான் கேட்பேன். வசனத்துல இருந்து செய்தி சொல்ல வசனத்துல உங்களுக்கு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொன்னாலும், நான் சொல்றது புரியுதா? ஒண்ணு புரிஞ்ச மாதிரியே தெரியலையே. புரிஞ்சிச்சு. நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு போக கூடாது. நான் என்ன பதில் சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க புரிஞ்சுக்கொள்ள மாட்டேன்றீங்களே, அதாவது நீங்க எதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? தப்பாயிடுமோன்னு நீங்க தயங்குறதுனால நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. ரைட்டா? ஆனா நான் என்ன சொல்லுவேன், நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஒரு உற்சாகமே காணுமே. ஒரு நான் சொல்றது புரியுதா? இப்போ புரிஞ்சுதா? நீங்க புரிஞ்சதுக்கான ஒரு வெளிப்பாடே காணும். நான் சொல்றது புரியுதா? நான் சொன்னதுக்கு வெளிப்பாடே காணும். உற்சாகமாக நீங்க ஒண்ணும் சொல்லிட்டேன். இப்ப வீட்டுல மாடு இருக்கா? வீடு மாடுல இருக்கு. இப்ப மாடு என்ன பண்ணுவாங்க, வழக்கமா 3 லிட்டர் 4 லிட்டர் கறக்கும். கரெக்டா? மாட்டை எவ்வளவு கறக்கும்? 3 லிட்டர் 4 லிட்டர். சில பேர் என்ன பண்ணுவான், 7 லிட்டர் கறப்பான். நான் சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. 7 லிட்டர் கறப்பா. எப்படி கறப்பா? தண்ணி ஊத்தி கறக்கிறது இல்ல, ஆடுற மாட்டை ஆடி கறப்பா, பாடுற மாட்டை பாடி தட்டி தாஜா பண்ணி கறப்பா. ரைட்டா? இப்ப அந்த பொறுப்பு தான் உங்களுடையது. நீங்க தட்டி தாஜா பண்ணி எவ்வளவு கறந்துக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு லாபம். இல்லங்க நான் இவ்வளவு தாங்க அப்படின்னா அவ்வளவுதான். எனக்கு பொதுவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்ல புரிஞ்சதுல உண்மை, இதெல்லாம் பொய் கிடையாது. எனக்கு மேல இருந்து தகவல் வரணும். ரைட்டா? இந்த செல்போன் இருக்கு தெரியுமா? செல்போன் சிக்னல் இருந்தா தானே பேச முடியும். செல்போன் இருந்தா பேச முடியாது, சிக்னல் இருந்தா தான் பேச முடியும். அப்படி எனக்கு சிக்னல் வரும். அந்த சிக்னல் தடைபடாம வந்துச்சுன்னா மெசேஜ் ஃப்ளோவா வரும். தடைப்பட்டுச்சு அப்படின்னா எப்படி தடைப்படும் சொல்றேன் கேளுங்க. நீங்க உற்சாகம் இல்லாம சோர்வா அப்படி இருந்தீங்கன்னா மெசேஜ் வராது. ரைட்டா? ஆஃப் ஆயிடும், நானும் ஆஃப் ஆயிடுவேன். நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா. இது சூப்பர். சரி, இப்ப ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்றேன். சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். முகல் எம்பரர் பாபர் குறித்து நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம். அந்த பாபர் எந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படின்னா, உஸ்பெஸ்கிஸ்தான் என்று சொல்லப்படுகிறதான பகுதியை சேர்ந்தவன். அவன் தான் இந்தியாவை கேப்சர் பண்ணி இங்க அரசாண்டான். அவனுடைய பெயர்ல ஒரு மசூதி இருக்கு உஸ்பெஸ்கிஸ்தான் என்று சொல்லப்படுகிற நாட்டில் இருக்கு. அங்கே அவன் பெயர்லயே ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. பாபர் மஸ்ஜித் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மஸ்ஜிதை நான் பார்க்கிறேன். அந்த மஸ்ஜிதை பார்த்தா நீங்கெல்லாம் கூட ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பெரிய மசூதி. அந்த மசூதியில ஏராளமான மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா ஆண் மக்கள் பெருவாரியாக. 2 மாடிங்க, அது 2 மாடி பெரிய பில்டிங், மிகப்பெரிய பில்டிங். அதுல 2 மாடி இருக்கிறது. அதாவது ஓபன், மேல சைட்ல எல்லாம் இது போட்டிருக்கோம், அதுல தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படி அந்த 2 மாடியிலையும் ஜனம் அப்படி கூட்டி குவிஞ்சு இருக்கிறாங்க. அவங்களுடைய வழக்கம் தெரியுமா? 5 வேளை தொழுகிறவர்கள். ரைட்டா? ஜனம் அப்படி குவிந்து கிடக்கிறது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஏன் நம்முடைய சபைகள் அப்படி இல்லையே, அப்படியே இல்லை என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறது. உண்மையிலே சொல்றேன், எனக்கு அந்த ஏக்கம் ரொம்பவே இருக்கிறது. உங்களுக்கும் அந்த ஏக்கம் வேணும். ரைட்டா? இப்ப நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம்
12வது வசனத்தை வாசிங்க. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்னங்க பொருள்? உங்களுக்கு என்ன தோணுது? எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? என்ன சொல்ற வர்றார்? அர்த்தம் தெரியுதா? மறுபடியும் வாசிங்க. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன பொருள்? நீங்க 4 தலைமுறை சொல்லுங்க. தங்கத்தை போல நம்மள செய்வார். ரைட்டாமா? நல்லது, நல்ல, ரொம்ப நல்லது. வேற யாருமா? வேற யாருங்க? ஆண் பக்கம், ஆண்கள் பக்கம் வேற யாரு? வேற யாருக்கு என்ன புரியுது? யாருக்குமே ஒண்ணும் புரியலையா? நான் தான் சொல்லியிருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க தைரியமா பேசலாம், நீங்க கவலையே படக்கூடாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன, இப்ப சகோதரி சொன்னாங்க நான் தப்புன்னு சொன்னேன்னா, நான் சொன்னா சொல்லல, அப்ப உங்களுக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. பிரியமானவர்களே, வசனங்களை நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒண்ணுமே தெரியாம வெறுமனே என்ன செஞ்ச ஒரு சங்கீதம் கொஞ்சம் அப்படி மேலோட்ட கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை? 4 தலைமுறையா. உங்க முன்னாடி தலைமுறையும் உங்களுக்கு சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடி தலைமுறையும் சொல்லவே இல்லை, இதுக்கு அப்புறமும் சொல்ல பண்ண போறது இல்லை. ஆனால் ஆண்டவர் இப்ப ஐயா உங்களுக்கு சொன்னாரு, என்னை குறித்து அறிமுகம் பண்ணும்போது சொன்னாரு, அவரா கூப்பிட்டாரு. சொன்னாரு, நீங்க கூப்பிட்டு நான் வந்தனா இல்ல நானா வந்திருக்கேன்னா? நானா வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, அவங்க கூப்பிட மாட்டாங்கப்பா, அவங்க தேட மாட்டாங்க, நீ தேடிப்போ, நீ போ. நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? ராணிப்பேட்டில இருந்து வந்திருக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 40 கிலோமீட்டர் இருக்கும் குறைஞ்சபட்சம். ரைட்டா? 40 80 கிலோமீட்டர் எனக்கு டிராவல். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. 40 இல்ல 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர். அவர் இன்னொன்னு சொன்னாரு, நான் இந்தியா முழுக்க பயணிக்கிறவன், எதையும் எங்கேயும் சபையை பத்தி எல்லாம் கேட்க மாட்டேன், யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன், யார் கூப்பிட்டாலும் போய் அங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதுதான் எங்களுடைய வேலை. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது, இதுக்கு என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்ப எப்ப தெரிஞ்சுக்கிறதா உத்தேசம்? எப்ப நான் இதெல்லாம் தெரிந்து கொள்வேன்? வசனமே எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நான் எப்படி வாழ்வேன்? நான் கேட்கறது புரியுதா? எனக்கு வசனம் தெரியவில்லை என்றால் நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியுமா? முடியாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் என்ன எனக்கு சொல்ல வருகிறார், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமானவன். ஏற்புடையதா? பதில் சொல்ல மாட்டேன்றீங்க பத்தியா? எதுக்கு இப்படி பதில் சொல்லாம அமைதியா இருந்தா எப்படி? சரியா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இப்ப அதுக்கான பதிலை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துவோம், எங்கள் ஆகாரத்தை புசிப்போம், எங்கள் நிந்தை மாத்திரம் நீங்கும்படி உன் பேர் விளங்கினா மட்டும் போதும். இப்ப புரியுதா? அதனுடைய அர்த்தம் புரியுது. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது? எதற்காக இப்படிப்பட்ட சூழல் வருகிறது என்றால், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இன்றைக்கு ஆண் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக விளங்குகிறது. பெரும்பாலானவர்கள் என்னவா இருப்பாங்க தெரியுமா? குடிப்பழக்கத்துல
பாதிக்கப்பட்டு அவருடைய சூழ்நிலை மாறி இருக்கு. கரெக்டா? அவங்க எல்லாம் இழந்திருப்பாங்க. குடிப்பழக்கத்திற்குள் போய்விட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாம் இழந்ததாக பொருள். இன்னொரு கூட்டம் என்னவா இருக்கும்? அந்த குடிப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்டு வியாதியாக எல்லாம் இழந்திருப்பார்கள். அவருடைய நடைபெணமாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் குடும்பங்களிலே எண்ணமற்று இருப்பார்கள். இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ரைட்டா? இருக்கிறாங்க. இது போல பல சூழ்நிலையில இன்றைக்கு ஆண் மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் மீது பயம் இல்லை. கர்த்தர் மீது என்ன இல்லை? பயம் இல்லை. ரைட்டா? சரி, அவர்களுடைய சூழல் வேறு. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு பெரிய ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு புதிய படம். அந்த படத்துக்கு 5 மணிக்கு டிக்கெட் கொடுத்தா எத்தனை மணிக்கு போறாங்க? ஜேன்னு இருக்குது கூட்டம். எல்லா ஆண் மக்கள் இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலும் யார் இருக்காங்க? வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா சபையில யார் இருக்கா? வெறும் பெண்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்களும் இப்ப பெரும்பாலும் வர்றதில்லை. அவங்களும் பல வேலைகள், எனக்கு சூழ்நிலை இது வலிக்காது, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களும் வர்றதில்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவர் படைப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய படைப்பின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தான் உருவாக்கினார். அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா என்ன பொருள்னா 1:1. நான் சொல்றது புரியுதா? ஒரு ஆண் ஒரு பெண். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 4:1 என்ன வாசிச்சீங்க? 7:1. அதுவா? அதாவது அவருடைய படைப்பின் ரகசியம் வேறு, இன்னைக்கு இருக்கிற சூழல் வேறு என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சரி, பிரளயம்னு ஒண்ணு வந்தது. ரைட்டா? பிரளயம்னு ஒண்ணு வந்துச்சா? வந்தது. யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள்? நோவாவும் அவருடைய, நல்ல தெளிவா சத்தமா தான் சொல்லுங்களேன், நீங்க பயப்படாதீங்க. அவன் கூட எத்தனை பேரு? 8 பேர். 8 பேர் என்ன கணக்கு? என்ன கணக்கு? அதே 1:1. உண்மையா? நோவா, அவன் மனைவி, அவன் 3 பிள்ளைகள், 3 மனைவிகள். அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா என்ன பொருள்? 1:1. அதான் படைப்பினுடைய அடிப்படை. ஆண்டவர் இப்படிதான் படைச்சார். ஆனால் அவரே சொல்லுகிறார், நான் எப்படி மாற்றி போடுவேன்? 7:1 மாத்திடுவேன். இன்னும் போக போக ஆண்களே இருக்க மாட்டாங்க. உங்க போய் உங்க மக்களுக்கு சொல்லுங்க, நிச்சயமாக நிச்சயமாக நீங்க என்ன சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க என்ன ஒருவருக்குள்ள சிரிக்கிறீங்கன்னு தெரியல, உண்மை ஆண்களே இல்லாத உலகம். எப்படின்னு சொல்லட்டுமா? ஜப்பான்ல இப்ப அதுக்கும் ஆதாரம் இருக்கு. ஜப்பான் நகரம், ஜப்பான் நாடு தெரியுமா? தெரியும். அந்த நாட்டுல இப்ப குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது. அது குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு குறிப்பு, இந்த கிராமத்துல எத்தனை வீடு இருக்கும்? தோராயமா 100 தானே? 100. ஜப்பான்ல போன வாரம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டார்கள். 9 லட்சம் வீடுகள் காலியாக இருக்கிறது. சும்மா கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இது சத்தியம். எத்தனை லட்சம்? 9 லட்சம். அப்படின்னா எத்தனை கிராமம்? இப்ப 100ன்றீங்க இல்லையா? இப்ப ஒரு பக்கத்துல இருக்கிற பக்கத்துல எல்லாம் கிராமம் பாட்டுன்னா நீங்க எத்தனை கிராமத்தை சேர்த்தா 9 லட்சம் வரும்? என்னம்மா? 900 எப்படிங்க 9 லட்சம் ஆகும்? 100 × 900 9 லட்சமா? என்ன கணக்கு சொல்றீங்க? புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அந்த வீடுகள் எல்லாம்
கோஸ்ட் ஹவுஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேணா இன்டர்நெட்ல போய் பாருங்க. இன்டர்நெட்ல போய் தேடுங்க, ஜப்பான்ல 9 லட்சம் வீடு காலியா இருக்கா போட்டு பாருங்க, தெரியும். ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்ப சொன்னது கரெக்டா? ஆண்கள் இல்லாத உலகம் உருவாகும். போய் உங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க, உங்க மக்கள் இடத்துல போய் சொல்லுங்க. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு போலாம். ஆனா எனக்கு என்ன, நானு நிறைய உங்களுக்கு புரிதலுக்கு நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப தமிழர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தோடு எப்படி சம்பந்தப்பட்டார்கள்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழர்கள் இந்த பைபிள் யாரை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வேதம் யாரை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது? எந்த பகுதியை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது? யூதர்கள். ரைட்டா? யூதர்கள் என்றால் இஸ்ரவேலை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நாம நினைச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து எழுதியிருக்கிறார். யார் குறித்து எழுதியிருக்கிறாரு? நம்மை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த தமிழர்கள் என்பவர்கள் ஆதி பூர்வ குடி யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நாகர்கள் என்பவர்கள் தான் தமிழர்கள். தெரியுமா உங்களுக்கு? யாரு? நாகர்கள். வாசிங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவள் இந்த நாமால் தான் தமிழர்களுடைய தாயார். தாயாரு இந்த நாமால். அவருடைய மொழி என்ன? தமிழ் மொழி. ரைட்டா? சரி, இப்ப நம்ம எல்லாம் ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வேலோடு இல்லது வாளோடு தோன்றிய. முடிக்க மாட்டீங்களா? மூத்த குடி தமிழ் குடி. ரைட்டா? உண்மையா இல்லையா? தெரியல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வேலோ அதாவது வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், காயின் தான் ஆபேல வெட்டினான், கொன்னுட்டானா? அவன் எப்படி கொன்னு இருப்பான்னு நினைக்கிறீங்க? கல்லு தூக்கி போட்டான். எப்படி வெட்டி இருப்பான்றீங்க? வாசிங்கம்மா மறுபடியும் 22வது வசனத்தை. 4:22. சில்லாலும் தூபால் போதும். மறுபடியும் அந்த வார்த்தை மட்டும் வாசி மறுபடியும் ஆழமா. பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும். ஆமா. இப்ப சமீபத்துல நம்முடைய, நீங்க எந்த பகுதியில இருக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு, ஆனா நான் கேட்டேன் ஆந்திராவில் இருக்கிறீங்க. அதாவது தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்டுரை அல்லது ஆய்வு அறிக்கையை வெளியிட்டார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. என்ன ஆய்வறிக்கை வெளியிட்டார் அப்படின்னா, தமிழர்கள் தான் முதல் இரும்பை கண்டுபிடித்து கையாண்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரும்பு எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. யார் முதல்ல கையாண்டாங்க ஆய்வறிக்கை சொல்லுது? தமிழர்கள். அப்ப அந்த தமிழர்களுக்கு உரிய ஆயுதம் தானே இது. சரி, இந்த தமிழுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு இருக்குன்னா, முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழுக்கு என்ன சிறப்பு? முத்தமிழ். முத்தமிழ்னா என்ன? முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, நாடகம். ஹல்லேலூயா. இயல், இசை, நாடகம். வாசிங்க 21வது வசனம். அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாதஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான்.
இப்ப இசைக்கருவி வைக்கிற அளவுக்கு அந்த பெருங்குடி தமிழ் குடி சிறப்பு என்றால், அப்ப அவங்க கிட்ட மொழி இருந்திருக்கும், எழுத்து இருந்திருக்கும். உண்மையா இல்லையா? அப்போ ஆதியில பேசப்பட்ட மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தமிழ் மொழி. ரைட்டா? இப்ப இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ரகசியம். அப்ப நாம் வேதத்தோடு வேரில் சம்பந்தப்பட்டவர்கள். நான் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறேன்? வேர்ல சம்பந்தப்பட்டிருக்கிறேன். ஆணி வேர் நான் தான், நீங்களும் நான் தான். இது தெரியுமா உங்களுக்கு? இது தெரியுமா? நீங்க என்ன சொல்லுகிறீங்க? இது யூதர்களுக்கான புத்தகம், இது இஸ்ரவேலை பத்தி எழுதி கொண்டிருக்கிறது என்று நாம் இதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நான் வாசிக்காமே வச்சிருக்கிறேன். ஒரு பொக்கிஷத்தை உன் கையில கொடுத்திருக்கிறாரு, ஒரு பொக்கிஷம் உன் கரத்துல இருக்கு. ஆனா அந்த பொக்கிஷம் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு என்ன தெரியாது? ஒண்ணுமே தெரியாது. ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு கிராமத்துல ஒரு பிச்சைக்காரர், என்ன யாரு? பிச்சைக்காரர் பிச்சை எடுத்து யாசகம் ஏந்தி கொண்டு அந்த கிராமத்திலேயே இருக்கிறான். ஒரு மரத்தடியில ஒரு கோணி பை போட்டு அது மேல உட்கார்ந்துகிட்டு யாசகம் கேட்டுட்டு அவன் வாழ்ந்துனே இருக்கிறான். ஒரு காலம் போனது, அவன் மரித்து போனான். நான் ஞாபகம் வரைக்கும் நான் சொல்றது புரியுதா? மரித்து போனான். நல்லா கவனிக்கிறீங்க பத்தியா? டிஸ்டர்பன்ஸ் பத்தியா? எல்லாம் போய் நினைக்கிறாங்க, நீங்களும் போயிடுவீங்க போலங்குது. சரி, ரைட்டா? நல்லா கவனிங்க. அவன் பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், அங்கேயே மறிச்சிட்டான். அந்த கிராமத்து மக்கள் அவன் மேல அடிக்கடி போய் பார்த்திருக்காங்க இல்லையா? அவனுக்கும் கிராமத்துக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்திருக்கிறது. அவன் மேல பரிதாபப்பட்டு அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இவனை எங்கப்பா அடக்கம் பண்றது அப்படின்னு யோசிச்சு எல்லாரும் சொன்னாங்க, இல்லப்பா இங்கே எவ்வளவோ காலமாக இருந்துட்டான், அவன் இதே மரத்தடியில எவ்வளவோ காலமா இருந்துட்டான், அவன் என்ன பண்ணலாம், இந்த இடத்துலயே புதைச்சி சமாதி ஆக்கிடுவோம், வேற எங்க கொண்டு போவானா? ஏன்னா அவங்க ரொம்ப காலமாக, நான் பிறந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கிறான், ஏன் நான் பிறந்ததுல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பாடியை எடுத்து அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டா ஒரு பெரிய பொக்கிஷம் கீழே இருக்கு. தங்கமும் வெள்ளியும் வைரமும் அங்கே இருக்கிறது. ஆனால் அதற்கு மேலே அவன் எப்படி உட்கார்ந்திருந்தா, அவன் வாழ்நாள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருந்தானா, யாசகம் கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் கொஞ்சம் கீழே குனிஞ்சி மண்ணை கலரி பார்த்திருந்தாலே அவன் வாழ்க்கை வேற மாறி இருக்கும். ஆனா அது தெரியாமையே அவன் என்ன பண்ணிட்டான், காலத்தை கழிச்சு போயிட்டான். தயவு செய்து பிரியமானவர்களே, அப்படி உங்கள் காலங்களை கழித்து விடாதீர்கள். நீங்கள் வேர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேர். ஆண்டவர் உங்களை வேறாக இங்கு வைச்சிருக்கிறார். வசனம், இந்த வேதமே உங்களிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் என்ன நடந்தது? ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள் சொன்னீங்க? 2 பிள்ளைகள். காயின் சாபமானான். 7 பழி உண்மையில் சுமர, உன்னை யாராவது தொட்டாங்கன்னா 7 பழி உண்மையில் சுமரன் சொல்லி அவனை விட்டுட்டாரு. அவன் அப்படியே போய் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. ஆனால் ஆண்டவர் அதே ஆதாமிலிருந்து சேத்தை உருவாக்குகிறார். சேத்தினுடைய சந்ததியிலே வந்தவன் தான் நோவா. ரைட்டா? அதே வழியில இன்னொரு கொடி வருகிறது. அந்த கொடியை பிரிச்சு நோவா, சேத்து வழியில நோவா வழியில ஆபிரகாம் வழியில தாவீது வழியில இயேசு. ஹல்லேலூயா. அப்ப நிராகரித்த ஒரு மனிதன் ஆண்டவரை நிராகரித்தான், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனான், அவரை பின்பற்றாமல் போனான். ஆகவே அந்த சந்ததியை அவர் விட்டு வேறொரு கிளையை உருவாக்கி அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்ப நான் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எது தெரியுமா? நான் ஆண்டவரை நிராகரிக்க கூடாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்.
முதல்ல அவன் நிராகரித்தான். ஆகவே அவன் கைவிடப்பட்டு விட்டான். அவன் கைவிடப்பட்டு விட்டான். அவனை குறித்த செய்தி அதிகமாக இல்லை. ஒரு 7 தலைமுறை, அந்த 7 தலைமுறை வருகிறது. ஆனால் அவர்கள் பெயர் பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். பெயர் பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தகவல் இந்த வேதத்துல அந்த பக்கத்தோடு முடிவு பெற்று விட்டது. ஆனால் சேத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த மனிதனாக வாழ்ந்தான். ஆகவே அவன் வழியிலே நோவா வருகிறார். நோவா வழியிலே ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாம் வழியிலே இப்படி சந்ததி பெருகி இன்றைக்கு நாம் நம்முடைய கரங்களிலே இந்த பரிசுத்த வேதாகவும் நம்முடைய கரங்களிலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, தயவு செய்து இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இந்த நோவா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அக்கரையிலிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே ஏலாகும் கோமேதக்களும். முதலாம் ஆற்றுக்கு ஈகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு தெக்கேல் என்று பேர். அது ஆசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு எப்ராத் என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை போதும் போதும். இப்ப சந்ததி எங்கே உருவானது என்று கேட்டால் ஆண்டவர் ஹைபிராத் நதி, அந்த நதிக்கரைகளை எல்லாத்தையும் பதிவிடுகிறார். அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஈராக் பகுதியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஈராக் பகுதியில் இருக்கு. அந்த ஈராக் பகுதியிலே தான் உயிர் தோன்றியது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனா ஒரு பிரளயம் வந்தது, ஒரு மிகப்பெரிய பிரளயம். ரைட்டா? ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்தப்ப இந்த இன்னொரு முக்கியமான விசேஷம், இந்த பூமி எப்படி இருந்துச்சு தெரியுமா? முன்னாடி ஒரே ஒரு தட்டாக தான் இருந்தது. இன்னைக்கு உலக வரைபடம் பார்த்திருக்கீங்களா? உலக வரைபடம் பார்த்திருக்கிறீங்க. இந்த உலக வரைபடம் அன்று போல் இல்லை, அன்று இருந்தது போல் இல்லை. அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, வாசிங்க ஆதியாகமம் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் 25வது வசனம். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு ஏலேது என்று பெயர். ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த பகுக்கப்பட்டதுன்னா என்ன பொருள் தெரியுமா? பூமி பகுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பொருள்? பிரிக்கப்பட்டது. எப்படி பிரிக்கப்பட்டது? சமமா பிரிக்கப்பட்டது. ஆனால் அப்படி சமமாக பிரிக்கப்படல. இன்றைக்கு இருக்கிற உலக வரைபடம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு உலக வரைபடம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியாக பிரிந்தது இவனுடைய காலத்துல தான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது உலகம் என்றால் ஒரே சமபூமியாக இருந்தது, ஒன் பிளேன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர்னா பாங்கியா என்று பொருள். என்ன பொருள்? பாங்கியா, PANGEA, பாங்கியா என்று பொருள். ஒரே பரப்பு. இப்ப உலகம் ஒரு பரப்பாக இருந்தது, எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. ரைட்டா? இப்ப ஆதியாகமம் 11வது அதிகாரம் வாசிங்க. 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சிதறி போகாதபடிக்கு அடுத்த வசனம். ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது. என்ன பாஷை இருந்துச்சு?
தமிழ் பாஷை இருந்துச்சு. அடுத்தது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்றிருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை அல்லேலூயா. இப்படித்தான் பிரிஞ்சு, அதுக்கு முன்னாடி உலகத்தை பிரிச்சுட்டாரு இல்லையா? உலகத்தை பிரிச்சுட்டாரு, எல்லாம் பிரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாரும் கலைச்சி விட்டுட்டாரு, எல்லாருக்கும் வேற வேற பாஷையா மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த நோவா பேழை எங்கே கட்டப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஆஸ்திரேலியாவில தான் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த ஆஸ்திரேலியாவில கட்டப்பட்ட இந்த பேழை எங்கே போய் தங்கினது என்று சொன்னால் எங்க தங்குச்சு? அராரத் மலையில. அந்த அராரத் மலை எங்க இருக்கிறது? துருக்கி தேசத்தில் இருக்கிறது. அது மேற்கு பகுதியில் இருக்கிறது. ஆஸ்திரேலியா எங்க இருக்கு? கிழக்கு பகுதியில் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க ரொம்ப சொன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? கொஞ்சம் ஆமா, இதோட இதை நிறுத்துறேன். இப்ப முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டு நான் முடிச்சிடுறேன். சரியா? ஓய்வு நாள் என்றால் என்ன? ஐயோ ஐயோ அப்படின்னு பொருள் இல்லை. ஓய்வு நாள் என்றால் என்ன? ஏன்னா முக்கியமானதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஏன்னா இன்னொரு முறை இன்னும் தெளிவா இன்னும் விவரமா நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். இப்பவே ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இந்த ரசம் சோறுங்க வீட்டுல என்ன சோறு? ஆமா, எவ்வளவு சாப்பிடுவீங்க? கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. அதே வீட்டுல பிரியாணி செய்யறாங்க, எவ்வளவு சாப்பிடுவீங்க? நிறைய. இப்போ ரசத்துக்கும் பிரியாணிக்கு வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுது. அப்படித்தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டினது என்ன தெரியுமா? சாம்பிள் பிரியாணி. என்ன காட்டியிருக்கிறேன்? சாம்பிள் பிரியாணி காட்டியிருக்கிறேன். நீங்க அடுத்த முறை என்ன பண்ணணும் தெரியுமா? இப்பவே நீங்க பிளான் பண்ணிருக்கணும். என்னன்னு, நான் வசனத்தை என்ன பண்ண போறேன்? நான் தேட போறேன். என்னென்னமோ சொல்றாரு, ஆனா புரியாத மாதிரி இருக்குது, புரிஞ்ச மாதிரி இருக்குது, இன்னும் நிறைய இருக்கும் போல இருக்குது. ரைட்டா? இப்ப உங்களுக்கு என்ன டேஸ்ட் காட்டி இருக்கிறேன்? நானு பிரியாணி டேஸ்ட்ல காட்டி இருக்கிறேன். நீங்க வீட்டுல போய் இந்த வேதத்தை எப்படி வாசிக்கணும்? பிரியாணி சாப்பிடுற மாதிரி. சரி, ஆனா அதற்கு ஆதாரமான ஒரு அடிப்படை காரணம் தான் இந்த ஓய்வு நாள். ஏன்னா அந்த ஓய்வு நாள் என்னன்னு எனக்கு தெரியல என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா உங்களுக்கு தெரியல, நீங்க அதுக்கு வார்த்தை சொல்லிட்டு ஐயோ என்று சொன்னதுல அர்த்தமே புரிஞ்சிடுச்சு, ஐயோ அப்படின்னு. ஆனா அது ஐயோ இல்ல. சரி, இப்ப இந்த ஓய்வு நாள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், 3 குறிப்புல சொல்றேன். அந்த ஒரு குறிப்பு என்னன்னா, நான் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? ஆலயத்திற்கு போவதால் எனக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. தெளிவா ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வெளியே போகணும். ஓய்வு நாள் என்றால் என்ன? நான் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? ஆலயத்திற்கு போனா என்ன லாபம்? சிம்பிள். சரி, வாசியுங்கள் எசேக்கியேல் 20:12. சீக்கிரமா. பரிசுத்தம் பண்ணும் கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருக்கும்படிக்கு என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளை. என்ன சொல்றாரு? அப்புறம் வெரி குட், அடையாளம். என்ன அடையாளம்? ஓய்வு நாள் என்பது என்ன அடையாளம்? யாருக்கு அடையாளம்? யாருக்கு அடையாளம்? நமக்கும் ஆண்டவருக்கு அடையாளம். இப்ப கல்யாணத்துல எது அடையாளங்க? தாலி. ரைட்டா? கணவனுக்கும் மனைவிக்கு எது அடையாளம்? கணவன் மனைவி, இது என்னுடைய மனைவி என்று எதை வச்சு சொல்றான்? தாலி. அப்படித்தான் ஆண்டவருக்கும் நமக்கும் ஓய்வு நாள் என்பது என்னது? அடையாளம். அப்படின்னா தாலின்னு பொருள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
ஓய்வு நாள் என்பது என்ன? தாலி. சொல்ல மாட்டீங்களா? தாலி என்னது? தாலி. எனக்கும் ஆண்டவருக்கும் அடையாளம் தாலி. நம்மை அவர் மணவாட்டி என்றுதான் சொல்லுகிறார். சொல்றாரா இல்லையா? நம்ம என்னன்னு சொல்றாரு? மணவாட்டி. அவர் யார்? மணவாளன். அப்ப ஓய்வு நாள் என்பது என்ன? தாலி. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்க எல்லாம் 4 தலைமுறை எப்போ சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் பரவாயில்லை, இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓய்வு நாள் எனக்கு அடையாளம். ரைட்டா? அதை நான் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:13 13. 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாமல், உன் சொந்த பேச்சை நீ பேசாமல் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ரைட், வேணாம். அதுக்கப்புறம் அதுல அந்த வாசல் வாசிச்சிருங்க, 14 வாசிச்சிருங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார், உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. புரியுதா? இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஓய்வு நாளுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு மகத்துவம் இருக்கிறது, அதுக்கு ஒரு முறை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரைட். அடுத்தது, இப்ப இந்த ஓய்வு நாளை நான் யாரெல்லாம் ஆசரிக்கணும்னு சொல்றார். இந்த ஓய்வு நாளை யாரெல்லாம் ஆசரிக்கணும்? வாசியுங்கள் யாத்ராகமம் 20:10. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. புரியுதா? நாம என்ன பண்ணிருக்கிறோம்? நாம என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யலாமா? செய்யக்கூடாது. இப்ப ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சபையில தாலி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. சரியா? அப்புறம் அது கொடுத்தாங்களா இல்லையா, அது அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? பொதுவா கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா அன்னைக்கு நான் காது குத்துறது, நிச்சயதார்த்தம், பிறந்த நாள் செய்யலாமா? செய்யலாமான்னு கேக்குறேன். செய்யக்கூடாது. அப்ப செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு செஞ்சா என்ன பொருள்? பாவம், சாபம். கரெக்டா? இப்ப நீங்க இப்படி ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுவீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை லீவ் வச்சிடறாங்க, எல்லாரும் அப்பதாங்க வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க, இன்னொரு நாள் வச்சேன்னா நான் லீவ் போட்டு வரணும், சௌகரியப்படாதுங்க அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களான்னு கேக்குறேன். அப்புறம் எப்படி செய்யறீங்க? ஏன் செய்யறீங்க? தவறு. சத்தமா சொல்லுங்க, தவறு. இனி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. வசனம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆனா இது எதையுமே நான் கண்டுக்காம நான் பாட்டுக்கு போயிருந்தேன்னா என் மேல கோபம் வருமா வராதான்? வரும்.
வாசிங்க எசேக்கியேல் 13:13 எப்படி வருது பாருங்க. எசேக்கியேல் 13:13. ஆகையால் நல்ல கவனிங்க. எதுல? உக்கிரம்னா என்ன? கோபத்திலே கொடிய பூசல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன். பூசல் காற்றுனா என்ன பொருள்? சூறாவளி, சுழல் காற்று. ரைட். பூசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன். அடுத்தது, என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல் மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு மழை எல்லாம் எப்படி வருது தெரியுமா? வெள்ளமாக. எந்த ஊர்ல மழை பெஞ்சாலும் என்ன நடக்குது? வீட்டுக்கு தண்ணி வந்துருது. 1 அடி 2 அடி ஒண்ணு இல்ல. முந்தா நாள் பனி, எப்படி பனி பெஞ்சிருக்கு தெரியுங்களா? 2 மாடி அளவுக்கு உரை பனி 2 மாடிக்கு அப்படியே சோர் மாதிரி எழும்பிடுச்சு. உலகத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். ஆகவே நீங்க தான் இப்ப எனக்கு தெரியலன்னு நான் அமைதியா இருந்தா பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன பண்ணணும்? இப்ப ஒண்ணு இல்லைங்க, நான் இப்படி கேட்கிறேன். உங்க பையன் ஸ்கூல்ல படிக்கிறான், மார்க் வாங்கல, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அது அடிச்சு பிரயோஜனம் இல்லை. அடிச்சா மார்க் வந்துருமா? டியூஷனுக்கு அனுப்பணும். அது போல நீங்க என்ன பண்ணணும்? ஆயத்தப்பட்டு இது மாதிரி செய்திகளை கேட்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எழும்பணும். அப்பதான் நான் கத்துக்கொள்ள முடியும். நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1 மணி நேரத்தில் உட்காந்துட்டு நான் போயிட்டேன்னா நான் என்ன கத்துக்க முடியும்? முடியுமா? முடியாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இது நீங்க பாத்துக்க வேண்டியது, நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. நீங்க என்ன செய்றீங்களோ அது நீங்க பாத்துக்க வேண்டியது. ஏன்னா நான் டியூஷன் வச்சாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் 1 மணி நேரம் தான் சர்ச்சுக்கு போனேன், அதனால இவ்வளவுதான் கத்துருக்கிறேன், என்ன ராஜ்யத்துல சேர்த்துக்கு வரா? சேர்த்துக்க மாட்டாரு. நீ மார்க் வாங்கினாதான் சேர்த்துக்குவாரு. ரைட்டா? அடுத்த கிளாஸுக்கு எப்படி பண்ணுவாரு? நீங்க மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாதான் அடுத்த கிளாஸ்ல உங்களை சேர்ப்பாங்க. இல்லங்க நான் ஃபெயில் ஆயிட்டேன், என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னா சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய நிலைமை. ஆண்டவர் வருவார். வரும்போது எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொன்னா பிரயோஜனப்படாது. நீ தெரியாது தெரிஞ்சுக்கணும், தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ கேட்டிருக்க வேண்டும், யாரிடத்திலாவது கேட்டிருக்க வேண்டும். கேட்கவே இல்லை, எந்த பிரயாசமும் எடுக்கல, நான் விட்டுட்டேன் என்று சொன்னால் ஆண்டவரும் உங்களை என்ன பண்ணிடுவாரு? விட்டுடுவார். சரி சரி சரியா கத்து கொடுக்கல. ரைட்டு, நீ கேட்க வேண்டியதானே, ஏதாவது கத்து கொடுங்க, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அப்படின்னு அவர் கேட்டிருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு? எங்கேயாவது போய் கேட்டப்பா இப்படி எல்லாம் கேட்கறாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க, நான் பதில் சொல்லிப்பேன். நான் சர்ச்சைக்கு போனா இதை கேள்வி கேட்பாங்க, நான் தெரியாம போய் நின்னா என்ன விட மாட்டாங்களே அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் டியூஷனுக்கு போயிருப்பாரு. சரி சரி ரைட். ஆமா ஆமா. அது ஆனா ஆண்டவர் அப்படி ஒத்துக்க மாட்டாரு. எனக்கு குரு சொல்லி கொடுக்கல அப்படின்னா சொல்லி கொடுக்கல. ரைட்டு, நீங்க கேட்டிருக்கணும். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இப்ப பைபிள் யார்கிட்ட இருக்கு? குரு கிட்ட மட்டும்தான் இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்டயே இருக்கு. ரைட்டா? நீ இப்ப ஒண்ணு இல்லைங்க, நான் இப்படி கேட்கிறேன், இப்படி ஒரு பதில் சொல்றேன். கிளாஸ்ல எல்லாரும் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனு இருக்கிறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறவனு இருக்கிறான், நல்லா படிக்கிற ஒரு 10% இருக்கிறான். ஆனா வாத்தியார் ஒரே வாத்தியார் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினவன் ஏன் அந்த வாங்கினா? அவனுடைய இன்ட்ரெஸ்ட். ரைட்டா? அவன் படிக்காதவனு இருக்கிறான், அந்த கிளாஸ்ல படிக்காதவனு இருக்கிறான், ஃபெயில் ஆனவனு இருக்கிறான்.
அப்போ அவன் வந்து என்ன சொல்லல, எனக்கு கத்துக் கொடுக்கலன்னு சொல்லல. ஆனா அப்ப சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறான்பா, 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்க, அவன் எப்படி வாங்கினான்? அப்போ அதுக்கு என்ன பதிலு? அப்போ அந்த கேள்வி வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் இப்ப ரெண்டு கை சேர்ந்து தட்டினாதான் ஓசை. இப்ப வரவர் கூட நீங்க உஷாரா இருந்து நீங்க இப்ப நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, இன்னொன்னு சொல்றேன், கொஞ்சம் நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டா கேக்குறீங்க, எனக்கு கூட மனசு இல்ல எனக்கு கூட மனசு இல்ல. இப்ப இன்னொரு விஷயம், அதுக்காக ரொம்ப எடுக்க மாட்டேன், கொஞ்சம் இப்ப நல்லா கவனிங்க. ஆலயத்திற்கு எப்படி தெரியுமா வரணும்? நீங்க இனிமே பண்ணுங்க, இனிமே ஆலயத்திற்கு நீங்க எப்படி வரணும் தெரியுமா? நீங்க உள்ள வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு பாடத்தை வாசிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்ன பேச போறீங்க, நான் சொல்றது புரியுதா? நீங்க இன்னைக்கு என்ன ஆண்டவரே என்கிட்ட பேச போறீங்க, அப்ப ஆண்டவர் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவார், உணர்த்துவார். அப்ப அதுக்கான ஆயத்தத்தோடு நீங்க வந்தீங்கன்னா, அப்ப அதுக்காக நீங்க ஆயத்தம் பண்ணணும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா? ஒரு வேத பாடத்தை வாசிப்பீங்க, புரட்டுவீங்க. அப்ப ஆண்டவர் இதை நோட் பண்ணு, எனக்கெல்லாம் அவர் தாங்க கத்து கொடுத்தாரு. யார் கத்து கொடுத்தது? இந்த செய்தி நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஏன் கேட்கல? எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தார், அவர் தான் சொன்னாரு, இதெல்லாம் நோட் பண்ணுப்பா, இதெல்லாம் கவனி, இதை பாரு, இங்க ஒண்ணு இருக்கு பாரு, இது ஒண்ணு இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு அப்படின்னு காட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தார். ரைட்டா? அப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு இல்லையா? நீங்களும் கேட்டா தானே, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். இதெல்லாம் நல்லா தெரியுது, ஏன் கேட்கல, ஏன் தேடல, ஏன் தட்டல? நீ தட்டி இருக்கணும், நீ தட்டாம போன யாருடைய குறை? எப்பவுமே இப்படி காட்டக்கூடாது. இப்படி காட்டினா இந்த 3 எங்க வருது? நம்மளதான் காட்டுது. ஐயா தப்பா நினைக்கூடாது, தப்பா நினைக்காதீங்க. தயவு செய்து இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே எல்லாம் தெரியாதுங்க. உண்மையிலே சொல்றேன், எனக்கு இன்னும் நிறைய தெரியாது, இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு, ஏராளமாக கற்றுக்கொள்ள வேண்டியது. நாங்களும் பிரயாசம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப நீங்களும் பிரயாசம் எடுங்கள், இரு கைதான் ஓசை. அப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து பரலோகத்துல ஒன்றாக ஆண்டவரை எதிர்கொண்டு போக வேண்டும், எல்லாரும் ஒன்றாய் போக வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசையா இருக்கணும். எல்லாரும் போகணும். அவர் தனியா போயிட்டாரு, இவர் தனியா, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சேருங்க. தயவு செய்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நீங்க யாரு கோவப்பட்டாலும் எதுவானாலும் பரவாயில்ல, வாப்பா ஒண்ணும் இல்ல, வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னையா இருக்கிற வரைக்கும் தான், இந்த பாடியில உயிர் இருக்கிற வரைக்கும் தான் என்ன பேரு? பாபு தாமஸ்னு பேரு. இந்த உயிர் போச்சுன்னா என்ன பேரு? பாடி. என்ன சொல்றான்? இந்த பாடியை எப்ப எடுக்கிறேன்னு சொல்ற, பாபு தாமஸ் எப்ப எடுக்கிறேன்னு கேக்குறாங்களா? கிடையவே கிடையாது. உயிருக்கு தான் இந்த மதிப்பு, பாடிக்கு மதிப்பே கிடையாது. அப்ப தயவு செய்து எல்லாரையும் சேருங்க. உங்க குடும்பம், இன்னும் இதெல்லாம் உங்க குடும்பம், நீங்க உங்க மக்கள் சேருங்க, தயவு செஞ்சு சேருங்க, ஒன்னாகுங்க. கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்கள், சாட்சியாய் மாறுங்கள். அந்த ஈகோ எல்லாம் விட்டுருங்க. அவன் அப்படி சொல்லிட்டான், இப்படி அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உண்மையிலே சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், எனக்கு எதுவும் தெரியாது. அவரை கேளுங்க, அவரே என்கிட்ட சொல்லல, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். சரி, இப்ப கடைசியாக எனக்கு என்ன நன்மை இல்லையா? ஆலயத்துக்கு வரணும், எதுக்கு வரணும்னு பார்த்துட்டோம், அதனுடைய அர்த்தம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப எனக்கு என்ன நன்மைங்க? நீ கேட்கவே இல்லையா? கேட்டீங்களா? கேட்கல. இப்ப கேளுங்க. நீங்க சொல்ற வார்த்தை பிரகாரம் அதே இடத்துல சொல்ற ஐயரு கூட சொன்னாரு, அதே உபதேசம் சொன்னாலும் பரவாயில்லை, ஐயர் சொன்னாலும் பரவாயில்ல. இந்த வார்த்தை அந்த வார்த்தை சரி, அது அப்புறம் பார்க்கலாம். சரி, நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு என்ன நன்மைங்க? லேவியராகமம் 25:3-4 வசனங்கள். உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷம்
கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமல் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமல் தானாய் விளைந்ததை பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமலும் விட்ட திராட்சை செடியை பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. என்ன சொல்றாருங்க? தேசத்திற்கு அது ஓய்வு வருஷம். என்னங்க சொல்றாரு இந்த வசனம்? என்ன சொல்லுது பத்தியா? கவனிக்கல. கரெக்டுமா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் உங்களுக்கு என்ன புரிதலை கொடுக்குது? மறுபடியும் வாசிங்க. 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷம் கர்த்தருக்கென்று ஓய்வு தேசத்துக்கு இருக்க வேண்டும். வெரி குட். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்ததை பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமலும் திராட்சை பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்திற்கு அது ஓய்வு வருஷம். என்ன சொல்றாரு? சரி, நீங்க இன்னும் லைனுக்கு வரல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இது வருஷத்தை பத்தி சொல்றாரு, ரைட்டா? 6 வருஷம் என்ன பண்ணலாம்? வயல உழுது விதைச்சு பயிரானது அறுத்து நீ சேர்த்துக்கலாம். ஆனா 7ஆம் வருஷம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது அப்படிதான் பார்க்கணும். வசனம் முதல்ல என்ன சொல்றதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறமா நான் அதுக்கு அது பல வகையில நான் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கொள்ளலாம், ரைட்டா? 7ஆம் வருஷம் என்ன பண்ணணும்? தேசத்துக்கு ஓய்வு இருக்கணும். அதுல நான் என்ன பண்ணக்கூடாது? விதைக்கவே கூடாது. இப்ப நான் கேக்குறேன், விதைக்கலைன்னா 7ஆம் வருஷம் நான் எப்படி சாப்பிடுவேன்? சரி, நீங்க சேர்த்து வச்சீங்க, சேர்த்து வைக்காதவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அந்தந்த வருஷம் விளைஞ்சதை சாப்பிடுவோம் வச்சிருக்கிறாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? பத்தியா? நீங்க 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 இன்னும் வரணுங்க. இன்னும் நிறைய கேள்வி கேட்கணும். நீங்க ஆண்டவரை கேள்வி கேட்கணும். ஆண்டவரை பலவந்தம் பண்ணுகிறவர்களாக மாறணும். அதுக்காக சொல்றேன். சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 7ஆம் வருஷம் விதையே விதைக்க கூடாதுன்றார். நான் சொல்றது புரியுதா? விதைக்கவே கூடாது. விதைக்கவே கூடாதுன்னு சொல்றது ஒரு ஆபத்து இல்லையா? ஒரு ஆபத்து தானே. விதைக்கலன்னா எப்படி விளையும்? விளைஞ்சாதானே சாப்பிட முடியும். அப்ப சாப்பிடவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை உருவாகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? எவ்வளவு முக்கியப்படுத்துகிறார். எப்படி முக்கியப்படுத்துகிறார் அப்படின்னா, யாத்திராகமம் 20:11 கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அப்ப ஓய்வு நாள் எதோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னால், உங்களையும் என்னையும் படைத்ததோடு சம்பந்தப்படுத்துகிறார். நமக்காக உருவாக்கின வானத்தையும் பூமியையும் சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? சகல படைப்பையும் எதோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்? ஓய்வு நாளோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு விசேஷம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த விசேஷத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, 7ஆவது வருஷம் நீ என்ன பண்ணக்கூடாது? விதைக்கவே கூடாது என்று சொல்லுகிறார். வாசியுங்கள் 19, 20, 21 வசனங்கள். லேவியராகமம் 25, 19, 20, 21 வசனங்கள். தன் கனியை தரும். நல்லா கவனிங்க.
நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையா வாசிங்க. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விதைத்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. புரியுதா? எவ்வளவு பெரிய விசேஷத்தை சொல்லி இருக்கிறார் தெரியுமா? இப்ப இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இழந்திருக்கிறீர்கள். என்ன பண்ணிருக்கீங்க? இழந்திருக்கிறீர்கள். எப்படி இழந்திருக்கீங்க? நீங்க ஓட்ட பையில போட்டது போல நீங்க சம்பாத்தியத்தை எப்படி போட்டீங்க? ஓட்ட பையில போட்டது போல வாழ்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு 3 வருஷத்தின் பலனை கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எத்தனை வருஷத்துக்கு பலன் கொடுப்பாரு? 3 வருஷம். 1 6ஆம் வருஷம் நீங்க விதைச்சீங்க, ரைட்டா? அதுக்கான பலன். 7ஆம் வருஷம் நீங்க விதைக்கல, விதைக்காததுக்கான பலன். 3வது வர பலன் எதுக்குன்னா, நீ 8ஆம் வருஷம் தான் விதைப்ப. 8ஆம் வருஷம் விதைக்கும் போது அந்த பலனை விதைச்ச உடனே பலன் வருமா? வராது. அதுக்கான பலனையும் கொடுக்கிறது. புரியுதா? அப்போ எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். நல்லவரா கெட்டவரா? நல்லவர். நல்லவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நல்லவர். ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் யாரு? ஆண்டவர் யார்? நல்லவர். எப்படி நல்லவர்? அவர் விதைக்காததற்கும் எனக்கு பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நான் விதைக்க ஆண்டவர் நான் என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு தான் நான் கட்டுப்படணும். அவர் சொல்லுகிறார், நீ விதைக்க கூடாது, ஆனால் அதற்கான பலனை ஆண்டவர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வருஷத்தின் பலனை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். 6ஆம் வருஷத்தின் பலன், 7ஆம் வருஷத்தின் பலன், 8ஆம் வருஷத்தின் பலன் எப்ப கொடுப்பாரு? எப்ப கொடுப்பாரு? 6ஆம் வருஷத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா 6 நாள் நீ வேலை செய்யற. இப்ப இப்படி யோசிச்சு பாரு. டெய்லி கூலி வாங்குறவங்க, டெய்லி கூலிக்கு போறீங்க. டெய்லி கூலிக்கு போறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உழைச்சா அதுக்கான பலன். 6ஆவது நாள் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? 3 நாள் கூலியை சேர்த்து கொடுப்பார். ஏன் கொடுக்கிறாரு? 6ஆவது நாள் கூலி, 7ஆவது நாள் கூலி, 8ஆவது நாள் கூலி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல தேவனை தயவு செய்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ, உட்காரு என்று சொன்னால் உட்கார வேண்டும், எழுந்திரு என்று சொன்னால் எழுந்திருக்க வேண்டும், குதி என்று சொன்னால் எதுல குதிக்க சொல்றாரு? எதுல குதிக்க சொல்றாரு? கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிக்கிறது தயாரா? எத்தனை பேர் தயார்? 4 பேர் தான் கை தூக்குறாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் 4 பேர் தான் கை தூக்குறாங்க. இப்ப சொல்லுங்க, கிணத்துல குதிக்க சொன்னா எத்தனை பேர் குதிப்பீங்க? ஒரு வசனத்தை 2 முறை சொல்லணும்ன்றீங்க. ரைட், வெரி குட். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் வார்த்தையை கேட்டீர்கள். இப்படிதான் நீங்கள் வசனங்களை கேட்க வேண்டும், உற்சாகமாய் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் எப்பொழுதும் எப்படி வர வேண்டும்? உற்சாகமாய், மனரம்யமாய், மனரம்யமாய் நம் உள்ளம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் நாம் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் அப்படியே ஆமேன் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்,
ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 என்னை கண்ணீரே நன்றி ஐயா என்னை கண்ணீரே நன்றி ஐயா என்னை கண்ணீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆராதனை